அப்புறம் வேற இண்டிவிஜுவல் லீகல் என்டிட்டி ஒன்றும் இல்லை. ஒரு நீங்க கம்பெனின்னீங்கன்னா எதர் பிரைவேட் லிமிடெட்னு இருக்கணும் இல்லை பப்ளிக் லிமிடெட்னு இருக்கணும். கரெக்டா? அதானே உங்களோட இண்டிகேஷன். ஸோ அது அப்படிதான் வந்து ஒரு சும்மா ஒரு லேமேன் லாங்குவேஜ்ல நான் ஒரு கம்பெனி இண்டிகேட் பண்ணணும் அப்படின்னா ஒன்று இட் வில் எண்ட் வித் பிரைவேட் லிமிடெட் ஒரு பப்ளிக் லிமிடெட். கம்பெனிஸ் ஆக்ட் வந்து ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் நியர்லி out of 100 marks 40 marks will be your company accounts from examination point of view. இப்போ வந்து இங்க வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு. பப்ளிக் செக்டார் கம்பெனி, பிரைவேட் கம்பெனி, ஒன் மேன் கம்பெனி, அந்த மாதிரிலாம் நிறைய டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு. ஸோ கம்பெனி ரிலேட்டடா 12th என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க? வாட் ஆர் ஸ்டடிட்? ஸோ கம்பெனி கரெக்ட். டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் சூப்பர். கம்பெனின்றது என்னன்னா இட்ஸ் மீன்ஸ் நீ கம்பெனி இன்கார்பரேட் அண்டர் திஸ் ஆக்ட் or any other previous company law under sections 12 two subsections so it means any previous company law specified. See கம்பெனின்றது ஒரு ஒன்றும் இல்லை, ஸ்பெஷல் செப்பரேட் லீகல் என்டிட்டி இருக்கணும். இட்ஸ் an artificial person. அதே மாதிரி லிமிடெட் liability தான் ஹேவிங் ஷேர் கேபிட்டல். பர்பச்சுவல் சக்சஷன் ஹேஸ் இஸ் அதாவது மென் மே கம் மென் மே கோ பட் கம்பெனி ரிமைன்ஸ் ஃபார் எவர் படிச்சிருக்கோம்ல. perpetual succession ரா. Irrespective of any person வந்து joining or quitting, that is completely immaterial ல. So it's a separate property, it has a common seal எல்லாமே. Transferability of shares, capacity to sue and be sued. இங்க மித்ரா மித்ரா வரல, அதான் என்னன்னு தெரியல. மித்ரா எடுக்கலையா? கீர்த்தனா what happened? ஓகே. ஸோ இதுல வந்து முக்கியமானது என்னன்னா லிமிடெட் liability. இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்பெனின்னு சொன்னோம்னாக்கா செப்பரேட் லீகல் என்டிட்டி, லிமிடெட் liability, perpetual succession, செப்பரேட் ப்ராப்பர்ட்டி, காமன் சீல், இதெல்லாம் transferability of shares, capacity to sue and be sued. எனக்கு வந்து ஷேர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி எனக்கு வந்து இன்னொருத்தரை சூ பண்ண முடியுமா? பண்ண முடியும். இன்னொருத்தரை என்ன சூ பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். ஓகேவா? இதை கேரக்டரிஸ்டிக்ஸ். ஆமா, ஒரு நிமிஷம் கண்ணுமா, அதான் ட்ரை பண்றேன், ஒரே நிமிஷம். கீர்த்தனா குட் ஈவினிங். ஒரே ஒரு நிமிஷம் தான். கம்பெனிஸ் ஆக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கீர்த்தனா. ஓகே. ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் வந்து பத்தி நீங்க கொஞ்சம் 12th படிச்சிருப்பீங்க. மீட்டிங்ஸ் மினிட்ஸ் அதெல்லாம் பத்தி படிச்சிருப்பீங்க. கரெக்டா? ஸோ இதுல வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கம்பெனி இருக்கு. இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கம்பெனில வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து இட் ஹாஸ் அ செப்பரேட் லீகல் என்டிட்டி, லிமிடெட் liability, பர்பச்சுவல் சக்சஷன், செப்பரேட் ப்ராப்பர்ட்டி, காமன் சீல். இதெல்லாம் முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் தான். இந்த முக்கியமானது என்னன்னா இந்த பர்பச்சுவல் சக்சஷன்ன்றது என்னன்னா irrespective of anybody coming in or going out, company has its existence from time of corporation to winding up. அது அதே மாதிரி லிஃப்டிங் ஆஃப் தி கார்பரேட் வீல்னு இருக்கு. லிஃப்டிங் ஆஃப் கார்பரேட் வீல்னா என்ன அப்படின்னு சொல்றேன். ஒரு பர்டிகுலர் பர்சன்னால, பர்டிகுலர் மெம்பர் ஆஃப் த கம்பெனினால கம்பெனிக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கு, அவரோட ஃப்ரொடுலண்ட் ஆக்டிவிட்டினால இல்ல அவரோட டிஸ்ஆனஸ்ட் ஆட்டிடியூட்னால கம்பெனிக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குன்னா த கம்பெனி கோர்ட் வில் பிரேக் த்ரூ த கார்பரேட் ஷெல்.
court will intervene and apply the doctrine of what is called as lifting of the corporate veil, and they will take necessary action against this company to ensure the interest of the other members and the investors are getting protected. புரியுதா நான் சொன்னது? அஷிதா, லிஃப்டிங் ஆஃப் கார்பரேட் வில் என்னடா? வெரி குட். ஓகேவாடா? இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கம்பெனி வந்து அந்த யாரு கம்பெனிக்கு ப்ராப்ளம் பண்ணாங்களோ அந்த அந்த பர்சனை கோர்ட் விடாது. கோர்ட் என்ன பண்ணும்னா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கும். ஏன் அந்த மாதிரி பண்ணன்றத கேள்வி கேட்கும். இதெல்லாம் எதுக்கு பண்ணணும்னா டு ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ரிமைனிங் மெம்பர்ஸ் அண்ட் த இன்வெஸ்டர்ஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். ஓகேவா? ஸோ அது என்னெல்லாம் பண்ணும்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரெவென்யூ பண்றது கோர்ட்டு, அப்புறம் வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் எனிமி கேரக்டர் ஆஃப் த கம்பெனியை வந்து ஐடென்டிஃபை பண்றது, ஃப்ராடை ப்ரிவென்ட் பண்றது கோர்ட்டு. அது எல்லாமே அண்டர் த பர்வியூ ஆஃப் லிஃப்டிங் ஆஃப் செல்லாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். லிஃப்டிங் ஆஃப் கார்பரேட் வில் நான் படிக்கிற நாள்லேருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே. ப்ரொடெக்ஷன் ஆஃப் பப்ளிக் பாலிசி, கம்பெனி அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் புக்லேருந்து தான் கொஸ்டின் வரும். சரியா? கேட்டிருக்காங்கல்ல? ஆமா. அக்ஷயா, நான் 1998ல படிக்கும் போதே இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட்ரா. லிஃப்டிங் ஆஃப் கார்பரேட் வில் நாங்க படிக்கும் போதே இது கொஸ்டின் வந்தது எங்களுக்கு. அப்பனா பாருங்களேன். ஸோ 1998, 2008, 2018, 27 இயர்ஸ் அந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட்னா அப்போ பார்த்துக்கோங்க. ஓகே. அண்ட் கம்பெனி ஆக்டை பொறுத்த வரைக்கும் புக்குக்குள்ள என்ன வரும், புக்ல இருந்தா வெளில வராது. சரியா? இன்டர்க்கு நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ பப்ளிக் பாலிசியை ப்ரொடெக்ட் பண்றது, கம்பெனி வந்து தப்பு பண்ணிடுது அப்படின்னா கோர்ட் விடவே விடாது. அது ஏன்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. அதே மாதிரி சப்போஸ் கம்பெனி வந்து will act as an agent of the shareholders for the purpose of carrying on the business. The business is essentially of that of shareholders and will have unlimited liability. அதே மாதிரி ஏதாவது கம்பெனி வந்து லீகல் ஆப்ளிகேஷன்ஸ் அவாய்ட் பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன், கார்பரேட் வீல் வந்து வில் பி லிஃப்டட்னா என்ன அர்த்தம்னா ட்ரூத்தை வந்து நிலைநாட்டுறதுக்காக கார்பரேட் வீல், லிஃப்டிங் ஆஃப் கார்பரேட் வீல்ன்ற கான்செப்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. உடனே எஃபெக்ட் கொடுத்துருவாங்க. டு பனிஷ் ஃபார் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், company being an artificial person cannot disobey the orders of the court. Okay, the persons at fault should be identified. அதான் கார்பரேட் வீல். என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குன்னா, கம்பெனிஸ்ல வந்து நிறைய லைக் பப்ளிக் கம்பெனி, பிரைவேட் கம்பெனி, அந்த மாதிரி ரெண்டு டைப்ஸ் இருக்கு. பிரைவேட் கம்பெனியில வந்து 1% கம்பெனி, ஸ்மால் பர்சன் கம்பெனின்னு அப்படி டிவைட் ஆகுறது. ஓகே. இதுல வந்து ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் கம்பெனி அப்படின்னா நீங்க படிச்சிருப்பீங்களடா, பப்ளிக் கம்பெனினா வந்து மினிமம் 2 பேர் இருக்கணும், பிரைவேட் கம்பெனினா மினிமம் 2 பேர், பப்ளிக் கம்பெனினா 7 or more persons. ஞாபகம் இருக்கா? A company may be formed, public company na 7 or more persons, private not one person na one person company கூட இருக்கு, அது பண்ணலாம். இதெல்லாம் எதுல இதெல்லாம் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல கிளீனா பேரு, அவங்களோட லிஸ்ட் ஆஃப் பீப்புள் யாரு, ஃபார்மேஷன் ஆஃப் பீப்புள் யாரு, அதெல்லாம் டீடைல்ஸ்லாம் வந்து மெமரண்டம் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல கிளியரா ஸ்பெசிஃபை பண்ணும். ஓகேவா? அப்புறம் சப்போஸ் கம்பெனி வந்து லிமிடெட் பை ஷேர்ஸா, லிமிடெட் பை கேரண்டியா, அன்லிமிடெட் கம்பெனியான்றதையும் கம்பெனி வந்து கிளியரா ஸ்பெசிஃபை பண்ணணும். தேர் ஆர் ஃபர்தர் கம்பெனிஸ் வந்து ஸ்டாச்சுட்டரி, ரிஜிஸ்டர்ட், எக்ஸிஸ்டன்ஸ், கவர்மெண்ட் கம்பெனிஸ், ஃபாரின் கம்பெனிஸ், ஹோல்டிங் அண்ட் சப்சிடி, அன்னைக்கு ஞாபகம் இருக்கா அசோசியேட் கம்பெனிஸ், சப்சிடி அண்ட் ஹோல்டிங் கம்பெனிஸ், எனி கம்பெனி which is having the share value of above 50%, that relationship is called as holding and subsidy companies. Anything which is below 20 to 50% is called as associate. So அந்த மாதிரி types of companies நிறைய இருக்கு. Private company means a company where minimum paid up share capital may be prescribed, which by its articles restricts the right to transfer its shares, except in case of 1% company limits the number of its members to 200, provided where 2 or more persons hold 1 or more shares in a company.
jointly shall for the purpose of this clause be treated as ஒன்றும் இல்லை. ப்ரைவேட் கம்பெனின்றது வந்து மினிமம் paid up share capital இருக்கணும். ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் என்ன சொல்றதோ இருக்கணும். ஆனா they restrict the right to transfer its shares. ஒன் பர்சன் கம்பெனில மட்டும் limit the number of its members to 200. ஒன் பர்சன் கம்பெனி இல்ல அதர்வைஸ் லிமிட்டிங் த நம்பர் ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ் டு 200. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. த மினிமம் paid up share capital for a பப்ளிக் ஆர் பிரைவேட் கம்பெனி வந்து கம்பெனிஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து 2015 சொல்லியிருக்காங்க. அதுபடி பண்ணோம். The restrictions on right to transfer a shares in a private company வந்து articles of association சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணோம். வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோட் ஹியர் இஸ் only permissible restrictions on transferability are those that are contained in articles of association. An additional restriction not contained in articles of association but in a private agreement between two shareholders. அதாவது transferability of sharesன்றது articles of associationல சொல்றத கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம். சப்போஸ் அடிஷனல் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் எதுவுமே இல்லை, பட் வந்து டூ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு ப்ரைவேட் அக்ரிமெண்ட் இருந்ததுன்னா அதனால டிரான்ஸ்ஃபரபிலிட்டி வந்து என்ன சொல்றது, இட் ஃபர்தர் ஆப்ஸ்டக்கிள்ஸ்னா டிரான்ஸ்ஃபரபிலிட்டி அதனால அஃபெக்ட் ஆகுறது பிரைவேட் அக்ரிமெண்ட்னால அஃபெக்ட் ஆகுறதுனா அது கம்பெனிக்கு ரெஸ்பான்சிபிள் கிடையாது. ரெண்டு ஷேர் ஹோல்டரோட பிரைவேட் அக்ரிமெண்ட்னால ஓகேவா இந்த டிரான்ஸ்ஃபரபிலிட்டி ஷேர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அதன் மூலமா இவங்க ஏதாவது பண்ணி ப்ராப்ளம் ஆச்சுன்னா அது கம்பெனி பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து பப்ளிக் கம்பெனினா என்ன, இட்ஸ் நாட் அ பிரைவேட் கம்பெனி, ஹேஸ் அ மினிமம் paid up share capital as may be prescribed. A public company is different from a private company. A public company வந்து minimum 7 members, a private company minimum 2 members. A maximum number of members allowed for a private company என்ன 200, public company unlimited. இது ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. A company shall be a movable property transferable in the manner provided by articles of company. In a private company, by its very definition, articles of a private company have to contain restrictions on transferability of shares. 2 subsection 68 என்ன சொல்றதுன்னா that mandates the requirement of a prospectus for making a public offer cannot be issued by a private company but only a public company that has a liberty to make public offers inviting general public to subscribe its shares. அதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராஸ்பெக்டஸ்னா என்னடா அர்த்தம்? What do you mean by prospectus? Correct, very good. See, prospectus requirement of a prospectus வந்து for making a public offer வந்து பிரைவேட் கம்பெனி இஷ்யூ பண்ண முடியாது, பப்ளிக் கம்பெனி மட்டும் தான் இஷ்யூ பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இது கேட்பாங்க கண்ணா. ரீகேப் பண்ண முடியுதா வஷிதா, அக்ஷயா? குட். அதே மாதிரி 149 clearly differentiates the minimum requirement of directors in a public and private company. இங்க வந்து 2 பேர் பிரைவேட்ல, இங்க 3 பேர். நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. மேனேஜர் ரெமியூனரேஷன், ரிட்டையர்மெண்ட், கோரம்லாம் இருக்கு. பட் அ வெரி ஹை லெவல் வந்து பப்ளிக் கம்பெனியை பத்தியும் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை பத்தியும் டிஃபரன்சஸ் சொல்றாங்க. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, பப்ளிக் கம்பெனி கேன் பி கன்வெர்டட் இன்டு பிரைவேட் கம்பெனி அண்ட் பிரைவேட் கம்பெனி அண்ட் வைஸ் வெர்சா. அப்படின்னா நான் பிரைவேட் கம்பெனி பப்ளிக் கம்பெனியா இது பண்ண முடியும். ஆனா பப்ளிக் கம்பெனிக்கு நிறைய ஸ்க்ரூட்டினி, நிறைய ரெகுலேஷன்ஸ் கண்டிப்பா நிறைய இருக்கு. அவ்வளவுதான். இது இந்த பாரா சொல்றது பிட்வீன் பப்ளிக் கம்பெனி அண்ட் பிரைவேட் கம்பெனி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? லிஃப்டிங் ஆஃப் கார்ப்பரேட் வீல். லிஃப்டிங் ஆஃப் கார்ப்பரேட் வீல் இன்னைக்கு 3 இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस படிச்சிட்டு இருக்கோம். ஒன்னு வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் பப்ளிக் கம்பெனி அண்ட் பிரைவேட் கம்பெனி,
இன்னொன்னு வந்து லிஃப்டிங் ஆஃப் கார்ப்பரேட் வீல், இன்னொன்னு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ கம்பெனி. சரியா? காமர்ஸ்ல கம்பெனிக்கு ஏதாவது டெஃபினேஷன் படிச்சிருக்கீங்களா? நான் 12th ஸ்டாண்டர்ட்ல. ஏண்டா காமர்ஸ்ல நீங்க படிச்சிருக்கீங்கன்னா அந்த டெஃபினேஷன் கூட எழுதலாம் கேட்டாங்க. ஓகேவா? யூ கேன் ரெஃபர் டு 11th காமர்ஸ் புக் ஃபார் கம்பெனி டெஃபினேஷன். சரியா? ஸோ இது வரைக்கும் ஆ இப்போ 1% கம்பெனி. 1% கம்பெனின்றது செக்ஷன் 2 சப்செக்ஷன் 62 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட். ஒரு நிமிஷம். இந்த செக்ஷன்ஸ்னு ஒண்ணு போட்டிருந்தோம்ல வஷிதா. அது இருக்கு. இங்க மாட்டேன்றதா? செக்ஷன் 2 சப்செக்ஷன் 62 1% கம்பெனி. 1% கம்பெனி சொல்றோம் மீன்ஸ் a company which has only ஒரு பர்சன் தான் இருப்பாங்க. ஓகே, இது வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி. இங்க வந்து இத வந்து லிமிடெட் பை ஷேர்ஸும் ரெஜிஸ்டர் ஆகலாம், லிமிடெட் பை கேரண்டினும் ரெஜிஸ்டர் ஆகலாம். ஆனா மெமரண்டம் ஆஃப் 1% கம்பெனி வந்து கிளியரா அந்த பர்சனோடது ரிட்டர்ன் கன்சன்ட்டோட, ஒருவேளை அவரோட டெத்தில் வந்து யார் நாமினியா இருக்கணும், அவரது வந்து ரிட்டர்ன் கன்சன்ட் ஆஃப் சச் பர்சன் ஃபைல் வித் ரெஜிஸ்டர். ஓகே, இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் தவிர ரிஜிஸ்டர் கிட்டே ஃபைல் பண்ணும். சரியா? 1% கம்பெனின்றது 1% as a member, it's a private company. 1% company is a feature that was proposed first time companies actல கூட. அதனால தான் எல்லாரையும் வந்து கம்பெனி 1% கம்பெனினா கூட கம்பெனியா ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க இப்போ. ஏன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றதுனால. ஸோ ஒரு பர்சன் வந்து அப்பாயிண்டடு, மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் இருக்கும், அவங்களுக்கும் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் இருக்கும். அவங்களது வந்து லிமிடெட் பை ஷேர்ஸாக இருப்பாங்க, லிமிடெட் பை கேரண்டியாக இருப்பாங்க. ஓகே, ரிட்டர்ன் கன்சென்ட் ஆஃப் சச் பர்சன் ஷால் ஆல்சோ பி ஃபைல்ட் வித் த ரிஜிஸ்டர் அட் த டைம் ஆஃப் இன்கார்பரேஷன். இப்போ இதுல வந்து 1% கம்பெனிஸ்க்கு நிறைய ரிலாக்ஸேஷன் இருக்கு. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். ஆனுவல் ரிட்டர்ன் வந்து இட் கேன் பி சைன்டு பை தி டைரக்டர். அது வந்து கம்பெனி செக்ரட்டரி தான் சைன் பண்ணணும்னு இல்லை. ஏஜிஎம்ன்றது கண்டக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி இஜிஎம் எக்ஸ்ட்ராடினரி ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் மேண்டேட்ரி கிடையாது. அதாவது ரிசல்யூஷன்ஸ்ன்றது வந்து புக்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்ல வந்து ஜஸ்ட் அவங்க அப்டேட் பண்ணா போதும். ஓகேவா? இன்னொன்று வந்து இவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து க்ளோஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் as against 30 days வித்தின் 6 monthsக்குள்ள பண்ணினா போதும், ப்ராப்ளம் கிடையாது. சப்போஸ் மெம்பர் ஆஃப் ஓபிசி வந்து அவங்களோட நேம் ஆஃப் சச் எதர் பர்சன் பை கிவிங் இன் நோட்டீஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இன்டிமேஷனை ப்ராப்பராக வந்து ரிஜிஸ்டருக்கு வந்து சொல்லிடணும், அலாங் வித் இன்க்ளூடிங் மெம்பர். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, 1% கம்பெனியில் எப்போவுமே
1% கம்பெனில எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஹ் எந்த சேஞ்சஸ் இருந்தாலும் அத ரெஜிஸ்ட்ரார் கிட்டயும் சொல்லணும். அண்ட் மெமரமெண்ட் ஆஃப் அசோசியேஷன்லயும் அப்டேட் பண்ணணும். இந்த மெயின் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இது மெயினான விஷயம். ஸோ நான் அண்டர்லைன் பண்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அவ்வளவுதான்டா. இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் இப்போதைக்கு முடிக்கிறேன் கண்ணா. ஓகே, நாளைக்கு 5:30க்கு மீட் பண்ணலாம். 1 2 3 4 இது மட்டும் படிச்சுட்டு வந்துடுறீங்களா? ஓகே வாடா கீர்த்தனா நந்தனா. வஷிதா அக்ஷயாக்கு ரீகேப்பு. ஓகே செல்லம். தேங்க்யூ கண்ணா. தேங்க்யூ செல்லம். தேங்க்யூ கண்ணா. தேங்க்யூ ஸோ மச்.